Hi guys, budget food and travel YouTube channel எங்க வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேக்கடி வந்திருக்கோம். இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு பேக்கேஜ்ல புக் பண்ணி வந்திருக்கோம். தேக்கடி பொறுத்த அளவுக்கு நீங்க ஏதோ ஒரு பேக்கேஜ் சூஸ் பண்ணி வந்தா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஓன் வெஹிக்கிள் வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரி, இங்க சுத்தி பார்க்கறதுக்கு ஜீப் ஹையர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஒரு பேக்கேஜை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிக்கப் பண்றது வந்து அது ஒரு பேக்கேஜ் அவங்க கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் சேவ் ஆகும். இந்த பேக்கேஜ் என்னன்னா இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா 4 வேளை ஃபுட்டு கொடுத்துருவாங்க. 2 நாள் சுற்றி பார்க்காத ஜீப் சஃபாரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு நைட் ஸ்டே வந்து ஒரு டீலக்ஸ் ரூம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நீங்கள் ஃபேமிலியாக வர மாதிரி இருந்தால் இந்த பேக்கேஜ் ஒரு தரமான பேக்கேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியில் வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, இங்கே வரலாமான்னு சொல்லி யோசிக்க தேவையில்ல. குளிர் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப பெரிய ஹில் ஸ்டேஷன் கிடையாது. சட்டலான கிளைமேட் இருக்கும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, எல்லா வகையான ஆக்டிவிட்டியுமே இந்த பேக்கேஜில் இருக்கும். நீங்கள் போட்டிங் போகிறதா இருக்கட்டும், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியாக இருக்கட்டும், வாட்டர்ஃபால்ஸ் விசிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு மிக்ஸ்டு பேக்கேஜாக இருக்கும். நீங்கள் ஜாலியாக வந்து ஒரு 2 நாள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த பேக்கேஜ் எவ்வளோ செலவாகுது, மினிமம் எத்தனை பேர் இருக்கணும், இந்த பேக்கேஜ் என்னென்ன இடத்த சுற்றி காட்டுறாங்க, தேக்கடி நம்ம எப்படி ரீச் பண்ணலாம், தேக்கடி எங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலில் குறைஞ்ச செலவில் எப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டுட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம தேக்கடி எங்கே லொக்கேட் ஆகிருக்குது, நம்ம எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேக்கடி எங்கே லொக்கேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பார்டரில் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் வரும், கேரளாவில் பார்த்தீங்கன்னா இடுக்கி மாவட்டம் வரும். 2 மாவட்டத்துக்கும் நடுவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தேக்கடி வந்து கேரளாவுக்குள்ளே தான் வர மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தேக்கடி போகணுன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸு தான் ஒரு ஈஸியான வேவாக இருக்கும். நீங்கள் ஆம்னி பஸ் இல்லை எஸ்சிடிசி பஸ், நீங்கள் 2ல் ஏதோ ஒரு பஸ் சூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணலாம். எஸ்சிடிசியில் போகிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக சென்னையிலேருந்து உங்களுக்கு 600 தான் டிக்கெட் வரும். ஆம்னி பஸ்ஸும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 1000 ருபீஸ் இருந்தாலே போதும், ஸ்லீப்பர்லேயே புக் பண்ணி போயிட்டு வந்துடலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிறையா தேக்கடின்னு டிக்கெட் கிடைக்கலாம், நீங்கள் குமுளின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். தேக்கடியும் குமுளி ரெண்டும் ஒரே பஸ் ஸ்டாண்டு தான், அது பேர் 2 பேராக இருக்கும். இல்லை உங்களுக்கு அப்படியே பஸ்ஸே அவைலபிளாக இல்லை, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்தோ இல்லை பெங்களூர்லேருந்தோ நீங்கள் கம்பம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கம்பம் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது பட் ஆனால் அதுக்கு ஜீப் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ பே அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டா தெளிவாக சொல்லிடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தேக்கடி ரீச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீப் கொடுத்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2 days 1 night அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். நீங்கள் மார்னிங் உங்களை பிக்கப் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங் வந்து உங்களை ட்ராப் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஜீப் வந்து உங்கள் கூடயே இருக்கும். நீங்கள் மார்னிங் 6 o'clock வந்தாலும் சரி, மார்னிங் 9 o'clock வந்தாலும் சரி, மார்னிங் 11 o'clock வந்தாலும் சரி, எந்த டைம் வரீங்களோ அதுக்கு தகுந்த ப்ரீவியஸாக ஜீப் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தேக்கடி பஸ் ரீச் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம தங்குற ஹோட்டலுக்கு கூட்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. அவங்க போய்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னொரு பேக்கேஜோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மார்னிங் 8 o'clock வந்தாலே உங்களுக்கு ரூம்ஸ் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரிப்பில் வந்து 4 வேளை ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பார்க் அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நம்மளை போய் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பார்க்கில் ட்ராப் பண்ணிடுவாங்க. ரோஸ் பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இடத்துல மட்டும் நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைசபிளாக இருக்கும். இந்த ரோஸ் பார்க் வந்து என்ட்ரி மட்டும் 100 rupees வரும். உள்ள நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. அது நீங்கள் கன்வீனியன்ட், நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் சூஸ் பண்ணால் 50 rupees தான் 100 rupees வரும். நீங்கள் ஒரு பேக்கேஜ் எடுத்தால் 500 வரும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மாதிரி பண்ணுறதுனால இதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ட்ரிப்பில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த பேக்கேஜில் கவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் 2 இடத்துல மட்டும் 2 டிக்கெட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பார்க், இன்னொன்று வந்து போட்டிங் வந்து அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து ரோஸ் பார்க் தான் வருவீங்க. ரோஸ் பார்க்கில் நீங்கள் 100 rupees என்ட்ரி டிக்கெட் கொடுத்து உள்ளே போனாலும் இப்போ நிறைய விஷயம் உள்ளே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஃபோட்டோ வீடியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நீங்கள் தரமாக என்ஜாய் பண்ணலாம். சின்ன குழந்தைங்க நீங்கள் 2 வயசு 3 வயசு குழந்தைங்க கூட்டு வந்தால் கூட அவங்க இங்கே விளையாடுற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது. லைக் பெடல் போட்டாக இருக்கட்டும், சின்ன சின்ன கேம்ஸ் இருக்குன்னு நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் அடல்ட்ஸாக போகிறீங்க அப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பயங்கரமான ஸ்பாட்டு. நிறைய ஆக்டிவிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸ்கை சைக்கிளிங், ஜிப்லைன்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டிவிட்டியுமே இருக்குது. நீங்கள் யார் வந்தாலுமே எந்த வயசில் இருக்கிறவங்க வந்தாலுமே இங்கே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் உள்ள செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு செம்ம ஒர்த்தான ஒரு பிளேஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. நம்ம ரோஸ் பார்க்லாம் சுற்றி முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் கார்டன் சொல்லிட்டு ஒரு ஏரியா கூட்டிகிட்டு போவாங்க. தேக்கடி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ், வாசனை பொருட்கள், ஏலக்காய், பட்டை, கிராமம், இந்த மாதிரி பொருட்கள் வந்து நிறைய விளையும். அது எப்படி விளையுது, அது எப்படி அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னு டெமோ காட்டுற மாதிரி இங்கே ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க் கூட்டு போவாங்க. அதுக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்து அவங்களே பே பண்ணிடுவாங்க. அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிரும். உள்ள வந்து நிறைய விஷயம் இருக்கும். ஒரு வெனிலா ஐஸ்கிரீமுக்கு அந்த வெனிலா ஃப்ளேவர் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு செடியிலேருந்து அந்த ஃப்ளேவர் எடுப்பாங்க. அந்த ஃப்ளேவர் எப்படி எடுக்காங்களது வந்து சின்ன சின்ன விஷயம் நிறைய விஷயம் இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கை யூஸ் பண்ணுற நிறைய விஷயத்துக்கு நம்ம எப்படி நமக்கு அந்த பொருள் கிடைக்குன்னு தெரியாமல் இருக்கும். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கடுகுலாம் எப்படி விளையுது அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி நிறையா பொருட்கள் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், இப்படி தான் ஃபினிஷ் ஆகும், இப்படி தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறையா
பொருட்களும் அங்கே உள்ளே சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த பொருட்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்க ஓன் எக்ஸ்பென்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்காத அந்த கைடு சார்ட்னு சொல்லி இந்த பேக்கேஜில் அடங்கிடும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடமா இருக்கும். நல்ல ஒரு புதுசான ஒரு விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியங்களா இருந்தாலும் சரி, புதுசாக நிறைய விஷயத்தை இந்த இடத்துக்கு போய் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பிளேஸையும் சுற்றி பார்த்து ரோஸ் பார்க்கும் ஸ்பைஸ் கார்டும் சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் மார்னிங் செக்இன் பண்ணாமல் ரூம்ஸ் அவைலபிள் இல்லாமல் செக்இன் ஆகலைன்னா உங்களுக்கு ப்ராப்பராக செக்இன் கொடுத்துருவாங்க மதியம் டைமில். அதே மாதிரி லஞ்சுமே வந்து அங்கே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நமக்கு ஹோட்டல் தங்கிருக்க ஹோட்டலே அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் வந்திருக்கிற குவான்டிட்டி ஆஃப் நம்பரை பொறுத்து உங்களுக்கு தேவையான ஃபுட் வந்து ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் போனால் சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஆச்சரியப்படுவீங்க. கொடுத்த காசுக்கு நீங்கள் ரூம்ஸ் ரொம்பவே நீட்டாக க்ளீனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைஜீனிக்கான ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இனிமேல் அதே மாதிரி ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண ரூம்ஸாக இருக்காது, ஒரு டீலக்ஸ் ரூம்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். அதில் டிவி இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் ஹீட்டர்லேருந்து எல்லா பேசிக்கான எல்லா திங்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அடுத்து லஞ்செல்லாம் முடிச்சு சின்னதாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 1/2 hour பிரேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட் சத்ரம் சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சத்ரம் சொல்லுவாங்க அந்த பிளேஸ். சிம்பிளாக ஒரு 10 to 15 கிலோமீட்டர் வந்து நார்மல் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் ரோட் சஃபாரி இருக்கும். ஒரு சூப்பரான சஃபாரியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு வியூக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்கா, வயசானவங்களை கூட்டிகிட்டு போக வேணாமான்னு சொல்லி யோசிக்க தேவையில்ல. வயசானவங்களும் வந்தாலுமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடினா வயசானவங்களை போனால் ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காது. ஒரு டீசனான ஆஃப் ரோடிங்காக தான் இருக்கும். ஆஃப் ரோடு என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி வயசானவங்க வந்தாலுமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இந்த இடத்துல இருக்கும். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் சத்திரம் அப்படிங்கிற ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வியூ பாயிண்ட் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் போகிற வழியே சூப்பராக இருக்கும். இப்படி தான் நம்ம ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சமயம் அந்த கிராஸ் லேண்டில் பார்த்தீங்கன்னா யானையும் பைசனையும் பார்க்கலாம். நாங்கள் இப்போ பைசனை பார்த்தோன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் எங்களுக்கு கேமரா ஜூம் பண்ணி காட்ட முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸை சுற்றி பார்த்து முடிச்சு அடுத்த பிளேஸ் கூட்டிகிட்டு போனாங்க. ஒன்ஸ் அந்த முன்ன சொன்னதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிராஸ் லேண்டாக இருக்கும். அந்த லெமன் கிராஸ் சொல்லுவாங்க. அந்த கிராஸை நம்ம கட் பண்ணி மூந்து பார்த்தா லெமனோட ஸ்மெல் கிடைக்கும். இது வந்து நிறையா ப்ராடக்ட்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இது வந்து நிறையா ஆயிலுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக பார்க்கலாம். ஆனால் இது ரொம்பவே ஒரு சூப்பராக ஒரு அழகான இடமா இருக்கும். ஃபுல்லாக பசுமையாக இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அடுத்த இடத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2வது வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் சொல்லலாம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து அவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஆனால் ஜீப்பில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஜீப்பில் என்னென்ன சேட்டைகள் பண்ணி வீடியோ எடுக்க முடியுமோ எல்லா சேட்டைகள் பண்ணி வீடியோ எடுத்துலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் வந்தாலுமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3rd வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பை முடிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். 3rd வியூ பாயிண்ட் தான் இருக்கிறதே ஒர்த்தான வியூ பாயிண்ட் இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. லைட்டாக தூரிட்டு இருந்தது. ஒரு தரமான வியூவாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பாதி மலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் கவராக இருந்துச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லான கிராஸ் லேண்ட். நம்ம அங்கேருந்து பார்க்குறதுக்கே ஒரு நேச்சர் லவராக இருந்தாலும் அப்படியே உட்காந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கூட உட்காந்து அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். அடுத்து இந்த ட்ரிப்பை முடிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல இருந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி பிளேசஸ் இருக்கும். அங்கே வந்து ஜீப் டிரைவர் நம்மளுக்கு ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அங்கேயுமே என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா பெரியார் ரிவர் விசின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நாங்கள் வந்து கவர் பண்ணல, மழை வந்தாலும் அந்த பிளேஸ் கவர் பண்ண முடியல. நீங்கள் போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 o'clock மேலே ஆயிரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரூம் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து ரூமில் டீ ஆர் காஃபி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ப் ஃபயர் ரெடியாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கனாலும் சரி, பேச்சுலராக இருந்தாலும் சரி, கேம்ப் ஃபயரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கேம்ப் ஃபயர்லாம் என்ஜாய் பண்ணி முடியாது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நைட்டு ஒரு 8:30 ஆயிரும் டைமு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின்னர் ரெடியாக இருக்கும். உங்களுக்கு டின்னர் என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஆர் புரோட்டா கூட பார்த்தீங்கன்னா கீ ரைஸ், வெஜ் கறி, சிக்கன் கறி இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நீட்டாக டேபிளில் சர்வ் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் ஜாலியாக போய் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தரமான ஒரு பிளேஸாக இருக்கும். சாப்பாடும் சரி, அந்த பிளேஸும் சரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல நீங்கள் போனால் ஃபீல் ஆகும். நம்ம கொடுத்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு செம பட்ஜெட் ஃப்ரீயான பேக்கேஜ் தான் இது. அதனால தான் 2 தடவை அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன். டின்னராக முடிச்சுட்டு நீங்கள் ரூமில் போய் தூங்கிட வேண்டியதான். மார்னிங் எழுந்திரிச்சு உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு வியூ வந்து காத்துட்டு இருக்கும். அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி இருக்கும். அதில் வந்து மிஸ்டெல்லாம் நம்ம கவர் பண்ணிவிட்டு அது மேலே தழுவி அப்படியே போயிட்டு இருக்கோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சீனிக்கான வியூ இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு ப்ளசண்டான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த தேக்கடி பொறுத்த ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா போட்டிங். அந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ட்ரிப் நீங்கள் 7 ஒரு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரிப்பை நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து அதனால் ஒரு 6:30 நீங்கள் ரெடியானால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு கேஸ் நீங்கள் வீக்கெண்டில் போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். ஆனால் நீங்கள் இயர்லியாக போகிறதா நல்லது. ஆனால் இயர்லி ட்ரிப் போகும்போது நிறைய சர்ப்ரைஸான விஷயம் காத்துட்ருக்கு. அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜீப்பில் பிக்கப் பண்ணிவிட்டு அந்த போட்டிங்கான பார்க்கிங்கில் போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கே போய் நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு பஸ் ஏறி தான் நீங்கள் வந்து அந்த போட்டிங்கான இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அந்த பஸ்ஸை ஏற்றிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் பஸ்ஸுக்கான டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா யானை சாணம்லாம் பார்ப்பீங்க. அப்பயும் உங்கள் எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிடும். இப்போ யானை பார்ப்போம் ட்ரிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் போய் இன்னொரு இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கான டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த போட்டிங்கான டிக்கெட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு இந்த போட்டுக்கு ரெண்டும் சேர்த்து ஒரு ஆளுக்கு 350 rupees சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓன் மணியில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டைம் கன்வீனியன்ட் போய் இன்கேஸ் நீங்கள் மார்னிங் எந்திரிக்க முடியல நீங்கள் அடுத்த ட்ரிப் கூட வரலாம். ஆனால் வந்து முன்னாடி ப்ரீவியஸாக புக் பண்ண முடியாது. நீங்கள் இந்த ட்ரிப் வந்து நீங்கள் தான் இந்த போட்டிங்க்கு நீங்கள் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் புக் பண்ணிவிட்டு அந்த போட்டு நிற்கிற இடமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகாக இருந்தது. ஏதோ ஒரு வேறு ஒரு இந்த டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டை நீங்கள் டிக்கெட் கவுண்டர்லேருந்து பார்த்தாலே ஒரு சூப்பரான வியூவில் இருக்கும். அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் மிஸ்ட் அப்படி மிதந்து போயிட்டு இருக்கும். போட்டிங் நிற்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காடு இருக்கும். அங்கே சின்ன சின்ன அனிமல்ஸ் வந்து அவங்களை மேய்ஞ்சிட்டு இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே பைசன் மேய்ஞ்சிட்டு இருந்தால் அந்த வீடியோவில் தெரியல. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சீட் நம்பர்லாம் அலகேட் பண்ணிட்டு லைஃப் செக்னா போட்டு நம்ம போட்டில் ஏற்றி உட்கார வச்சுட்டாங்க. ஷார்ப்பாக 7 ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மானை பார்த்தோம். மானை பார்த்ததுமே போட்டில் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. பயங்கரமாக சவுண்ட் விட ஆரம்பிச்சாங்க. நாங்கள் இருக்கிற கைடு சொன்னாங்க சவுண்ட் போட்டால் அனிமல்ஸ் உள்ள பேர் சவுண்ட் போடாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் எந்திரிச்சு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மானுக்கு எக்ஸைட் ஆகாதீங்க, வேறு ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு என் கூட வந்து கைடு சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்னும் சில வகையான மான்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து பைசன் பார்த்தோம். அதுக்கடுத்து சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக ஆனிச்சு. ஒரு 10 யானை இருக்கும் கூட்டமாக. அந்த யானை கூட்டத்தை பார்த்தோம். கிட்டத்தட்ட நான் அந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அதில் 1/2 hour அந்த யானை போய் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். யானை பார்த்தீங்கன்னா அந்த கரையோரமாக அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தது. நம்ம போட் டிரைவரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு யானைக்கு பேரலாகவே போட்டை ஓட்டிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் யானை காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சில இடத்துல யானை நீச்சல் அடிச்சது இறங்கி. அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அது கவர் பண்ண முடியலைங்களால. நிறைய சின்ன சின்ன அனிமல்ஸ் இந்த ட்ரிப்பில் பார்த்தா. அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிங் இருக்கும். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 போட்டிங் நம்மளோட போட் ட்ராவல் ஆகும். அந்த போட்டை நம்ம முன்னாடி ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய மரங்கள் வந்து அந்த ஏரிக்கு நடுவில் இருக்கும். அந்த ஏரிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய புது வகையான இது வரைக்கும் நம்ம ஊரில் பார்க்காத பறவைகள்லாம் அங்கே உட்காந்துருக்கும். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல் கிடைக்கும். இந்த ட்ரிப்போட டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் 7 மணிக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் 9 மணிக்கு இருந்து உங்களை வெளியே ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் திருப்பி பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க தேவை. அந்த ரிட்டன் டிக்கெட்டும் பஸ்ஸே வாங்கியிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் போட்டிங் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இறங்கியிருக்கலாம். ஒன்ஸ் வந்து இந்த போட்டிங் போனாலே இந்த முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங் வந்து ட்ரை பண்ணி போயிருங்க. அதே உங்களுக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடும் உங்களை இந்த ட்ரிப்பில். உங்கள் 9 o'clock வந்து போட்லேருந்து ட்ராப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீப்பில் பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் தங்கி இந்த ஹோட்டலே போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டல் செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் அவுட் பண்ணிட்டு அடுத்து நம்ம எந்த இடத்த விசிட் பண்ண கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தீங்கன்னா பருந்தும்புறா வியூ பாயிண்ட் ஒரு வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு மாதிரி இருக்காது. ரொம்ப கரடமோடனா இருக்காது. ரோட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸ்மூத்தான ட்ரைவாக தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 hour ட்ரைவில் போகிற மாதிரி ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பருந்தும்புறா நீங்கள் ஒன்ஸ் ரீச் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் மிஸ்ட்டு கவராக இருக்கும். சூப்பரான ஒரு வியூ காத்துட்டு இருக்கும். நீங்கள் போகிற டைமை பொறுத்து. நாங்கள் போகிற பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வியூ பாயிண்ட் இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த சீசனில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜீப்லேருந்து இறங்கிட்டு ஒரு 50 மீட்டர் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கே போய் நின்று என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ஜாய் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் நல்லா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் லைக் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஒரு ட்ரக் பண்ணி கீழே இறங்கி போய் ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கேயுமே நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சிட் அவுட் எல்லா இடத்துலையும் கட்டி விட்டுருப்பாங்க. நீங்கள் எங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. இங்கே வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் 2 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்க ரொம்பவே நீங்கள் விரும்புவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு சொர்க்கனே சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸாக இருக்கும். அந்த லெமன் கிராஸ் நடுவில் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாக நம்ம மேலே மிஸ்ட் வந்து பட்டுட்டு போகிறது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கீழே 10 நிமிஷம் ஸ்டக் பண்ணி போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட்ல என்ஜாய் பண்ணால் அது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வியூ உங்களுக்கு கிடச்சிது. அதே மாதிரி கீழே வந்து நம்ம மேலே வந்து படுற மிஸ்ட்டை நம்ம மேலே பட்டு நம்ம மேலே தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு வைப் கிடைக்கும் அந்த இடத்துல நம்ம இன்னும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வியூ பாயிண்ட்னா இதையும் சொல்லலாம். நான் ரீசெண்டாக வெள்ளக்கரையில் ஒரு வியூ பாயிண்ட் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் சிமிலராக ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளால் மிஸ்ட்லாம் அடிச்சுட்டு போகிறது. அங்கேருந்து பார்த்தா 360 டிகிரி வியூ தெரியுது. இந்த இடத்துல 360 தெரியாது, ஒரு 250 டிகிரி வியூ வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு ப்ளசண்டான ஒரு வியூ கிடைக்கும். அடுத்து நீங்கள் 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சு அடுத்து உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகும்போது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வண்டி பெரியார் ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஓன் மணி ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரிப்பில் வந்து 4 வேளை ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 பிரேக்ஃபாஸ்ட், ஒரு லஞ்ச், ஒரு டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச் வந்து உங்கள் ஓன் மணியில் பே பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து எல்லா கேட்டகரியான ஹோட்டலுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வண்டி பெரியார் அப்படிங்கிற லொக்கேஷனில் நீங்கள் அங்கே நீங்கள் ஃபுட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியுமே அப்படி தான். நீங்கள் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூ கிடைக்கும்.
அதாவது அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான். நீங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எதுவும் செப்பரேட்டாக பே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி நீங்கள் லேடிஸ் போகிறீங்க, குழந்தைங்க போகிறீங்க, நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம்ஸ் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு ரிட்டன் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா தேக்கடி பல பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வந்து ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட குளிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாருமே இல்லை. ரொம்ப ஜாலியாக நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். சுத்தமாக க்ரௌட் இல்லாதனால நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பேச்சுலராக இருந்தாலும் சரி, பயங்கரமாக என்ஜாய் பண்ணி குழந்தைங்களாம் கூட்டு போய் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட நீங்கள் 2 மணி நேரம் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அடுத்து நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் விசிட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து எங்களை எங்கே கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பாட் வந்து கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டீ பிளான்டேஷன் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வைப்பு கிடைக்கும். அதனால் அங்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஏரியாவில் வந்து உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் 10 நிமிஷம் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு அடுத்தது மூவ் பண்ண வேண்டியதான். ஆல்மோஸ்ட் இந்த ட்ரிப்பில் வந்து எல்லா பிளேஸும் கவர் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ச்சேசிங் மட்டும் தான் உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா மணி அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 4 மணி ஆயிருக்கும். நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் வண்டியை உங்களுக்கு பஸ் ரிட்டர்ன் பஸ் புக் பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் 4 மணிக்கு புக் பண்ணிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக உங்களை ஏரியாவில் கூட்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் 5 மணி 6 மணி தான் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு கரெக்டான டைமில் கூட்டு போய் உங்களை ட்ராப் பண்ணுற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ ஃபேக்டரியோட அவுட்லெட் நிறையா இருக்கும். நிறைய டீ ஃபேக்டரியோட அவுட்லெட் இருக்கும். நீங்கள் டீ தூள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ தூள் இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேக்கடியில் பார்த்தீங்கன்னா சிப்ஸு, அல்வா இந்த மாதிரி பொருட்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுக்கான கடைகளும் நிறையா இருக்குது. அங்கேயுமே உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ்லேயும் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேக்கடி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் கம்பம் பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இன்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கான சார்ஜ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. ஜங்கிள் அட்வென்ச்சர் அந்த டீமோட நம்பர் இருக்குது. அவங்க இன்ஸ்டா பேஜுமே இருக்குது. நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே பிக்கப் பண்ணி எங்கே ட்ராப் பண்ணணும், அது எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. நம்ம நார்மலாக தேக்கடி டு தேக்கடிக்கு இந்த பேக்கேஜ் எவ்வளோ காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 3000 ஒரு ஆளுக்கு. மினிமம் 6 பேர் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் 4 பேர் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் அதுக்கு 6 பேருக்கு மேலே எத்தனை பேர் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 தான் வர மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோ நீங்கள் என்னைக்கு புக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக தெளிவான எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. வேறு ஏதாவது டவுட்டு தான் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். தேவைப்பட்ட நம்மளை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே அந்த ஜங்கிள் அட்வென்ச்சர் டீமுக்கு கால் பண்ணி கேளுங்க. அவங்க ஈஸியாக உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொரு கூட சொல்கிறேன், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா நீங்கள் ஒரு ட்ரிப்பு வரணும், இது ஒரு சிறந்த ட்ரிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டியுமே மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் சின்ன அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி, குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்கும். நீங்கள் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போட்டிங் போகலாம். போட்டிங் போனால் நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போகிற மாதிரி இருக்காது. ஒரு 1.5 hours போகிற மாதிரி இருக்கும். ஒரு மோட்டர் போட்டில் போகிறனால நல்ல ஒரு வைப் இருக்கும். போட்டிங் போய்ட்டு அந்த வைப் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டி மிக்ஸ்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகணும்னு வச்சு அந்த ட்ரிப்பை கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.